Good morning students. இன்னைக்கு நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல continuity of a function பத்தி படிக்க போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு limit of a function பத்தி class 11 CBSE வீடியோல நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா limit of a function உங்களுக்கு புரியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம continuity of a function பத்தி நம்ம இப்ப படிக்க போறோம். இப்போ இந்த கர்வ் பாத்தீங்கன்னா இந்த கர்வ் இங்க இருந்து அப்படியே ஸ்மூத்தா போகுது. இந்த இடத்துல வந்து நின்னுடுது. அப்புறம் இங்க இருந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அத ஒரு சர்க்கிள் இருக்குது நடுவுல. இங்க சர்க்கிளுக்கு லெஃப்ட் சைடு வரைக்கும் வந்து நிக்குது. அதே மாதிரி சர்க்கிள் ரைட் சைடுல திருப்பி கண்டினியூ ஆகுது உங்களுக்கு. அப்போ இங்க ஏன் சர்க்கிள் வரைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, ஒரு ஹோல் இருக்கு. அதாவது அங்க கர்வே கண்டினியூ ஆகல. அதனால தான் நான் உங்களுக்கு அங்க சர்க்கிள் வரைஞ்சி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே குட். இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x equal to a. இது இருக்கு பாருங்க, இந்த மிடில் பாயிண்ட் x equal to a தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா நம்ம இப்போ படிக்க போறோம். இப்போ நாம we are going to consider a value which is little less than a on the left side, that is very close to a, and it is approaching a from the left side. அதாவது நம்ம a minus னு ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றோம். அது a ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு, லெஃப்ட் சைடுல இருக்கு. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து a வ அப்ரோச் பண்ணுது. அதான் இந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இது இங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த பர்టిక్యులர் x வேல்யூக்கு, அதாவது x = a minus corresponding f of x என்னவா இருக்கும்? அதாவது இங்க பாருங்க, நான் இங்க இருந்து அப்படியே டாட்டட் லைன் வரையறேன். கரெக்ட்டா இது கர்வ் போய் இடிக்குது இந்த டாட்டட் லைன் இங்க, சரிங்களா? கர்வ் போய் இடிக்குது. அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் f of x என்னன்னு கேட்டிங்கன்னா 5. அதுதான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அது நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா லிமிட் x tends to a minus f of x equal to 5. அதே மாதிரி RHL, அதான் ரைட் ஹேண்ட் லிமிட். இது எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா லிமிட் x tends to a plus f of x equal to, நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம இந்த a க்கு ரைட்ல ஒரு வேல்யூ கன்சிடர் பண்ணலாம். அது it is little greater than a but very close to a on the right side, and this value a plus is approaching a on the right side. அதாவது இந்த a plus a ஓட கொஞ்சம் பெருசு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து a அப்ரோச் பண்ணுது. அப்போ இந்த when the value of x is a plus, அப்போ corresponding y வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க இருந்து நீங்க டாட்டட் லைன் வரையறீங்க. நேரா போய் இது கர்வ் ஹிட் பண்ணுது. இங்கேயும் a minus கர்வ் ஹிட் பண்ணுச்சு, a plus க்கும் கர்வ் தான் ஹிட் பண்ணுது. அப்ப அது காட்ற f of x சேம் 5 தான். அப்போ சேம் 5. இப்போ இதெல்லாம் என்ன புரியுதுனா லிமிட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 5, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 5. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ when x is exactly equal to a, அதாவது when the value of x is when the value of x is exactly equal to a, that is at the point of investigation. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எதுன்னு உங்களுக்கு, அதாவது at x equal to a நம்மளுடைய f of a என்ன சார் கேட்டிங்கன்னா is not defined. a not defined நம்ம சொல்றோம்னு கேட்டிங்கன்னா x a வா இருக்கும்போது நீங்க டாட்டட் லைன் வரைங்க. இங்க என்ன இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள்குள்ள ஒரு ஹோல் தான் இருக்கு. அதாவது அங்க கிராஃப், அதாவது இந்த கர்வ் பாத்தீங்களா, இந்த கர்வ் கண்டினியூ ஆகல. அப்போ அது நேரா அந்த ஹோல் வழியா பாஸ் பண்ணி போயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த டாட்டட் லைன், அதாவது at x equal to a ல வரையற நீங்க டாட்டட் லைன், இந்த வெர்டிகல் லைன் கர்வை ஹிட் பண்ணவே பண்ணாது, கர்வை டச் பண்ணவே பண்ணாது. அதனால அதுக்கு உங்களுக்கு f of x உங்களுக்கு இருக்காது. அதனால தான் f of x is not defined. ஆனா இங்க x ஏன்றதால நான் f of a is not defined நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். f of a is not defined நான் போட்டுருக்கேன். therefore the function is discontinuous. The function is discontinuous. சரிங்களா? ரைட். இப்போ இந்த கர்வ் பாருங்க. இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி நான் ஹோல் வரையல. நான் வந்து சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சர்க்கிள் போட்டு அதை ஷேட் பண்ணிட்டேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கர்வ் இங்க பிரேக் ஆச்சு பாத்தீங்களா, இங்க வந்து நின்னுடுச்சு. அப்புறம் இங்க வந்து கண்டினியூ ஆகுது, நடுவுல பிரேக் ஆயிடுச்சு கர்வ். அங்க ஒரு ஹோல் இருந்துச்சு. இது பிரேக்கே ஆகல. அதனால என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு, அது ஆக்சுவலி கண்டினியூஸா போற கர்வ். அது
இப்போ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஷேடட் சர்க்கிள் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, திரும்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து உங்களுக்கு ஏ தான். ஏக்கு லெஃப்ட்டில் பாருங்க ஏ மைனஸ், நேராக பாருங்க கர்வ் ஹிட் பண்ணுது 6 எஃப் ஆஃப் எக்ஸை காட்டுது. ஏ ப்ளஸ்க்கு பாருங்க டாட்டட் லைனை பாருங்க, இங்கே நேராக போகுது கர்வ் ஹிட் பண்ணுது அதே 6 காட்டுது. அதே மாதிரி இப்போ இங்கே எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு பாருங்க நேராக போகுது உங்களுக்கு, இங்கே இந்த ஷேடட் ரீஜன் தான் டச் பண்ணுது, அதாவது கர்வ் தான் டச் பண்ணுது. அப்போ கர்வ் ஹிட் பண்ணுது அப்பவும் 6 தான் காட்டுது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு and at x equal to மூணுத்துக்குமே உங்களுக்கு ஒரே வேல்யூ காட்டுது. இந்த கேஸ்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அதனால கண்டினியூட்டிக்கு என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, இங்க என்ன காமிச்சது உங்களுக்கு, LHL பாருங்க, LHL என்ன வரும் உங்களுக்கு, லிமிட் x tends to a minus f of x is equal to 6. அதே மாதிரி RHL என்ன காட்டுது உங்களுக்கு, லிமிட் x tends to a plus f of x that is also equal to 6. சரிங்களா? at x equal to a, இப்போ a minus को 6 தான் காமிச்சது, a plus को 6 தான் காமிச்சது. at x equal to a நம்மளுடைய f of a என்னது உங்களுக்கு, at x equal to நேரா போங்க, இங்க f of a 6 தான் காட்டுது உங்களுக்கு, equal to 6. அப்போ இதுல என்ன புரியுது உங்களுக்கு, since limit x tends to a minus f of x equal to limit x tends to a plus f of x equal to f of a equal to 6. left hand limit, right hand limit and f of a எல்லாமே ஒரே ரியல் வேல்யூ, ஒரே டெஃபினட் வேல்யூ காட்டுது. இப்போதான் இந்த கர்வ் வந்து கண்டினியூஸாக இருக்குது, அதாவது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இந்த கேஸில் சரிங்களா, இந்த கர்வ்னு சொல்லுவாங்க, இட் இஸ் அ கண்டினியூஸ் கர்வ்னு சொல்லலாம், அதாவது the function is continuous. அப்போ நான் அதை இங்கே சொல்லிடுறேன். இந்த கேஸில் the function is therefore the function is continuous. The function is continuous. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்டினியூட்டியை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, இஸ் a function f defined by f of x is equal to x if x is less than or equal to 1 and 5 if x is greater than 1, continuous at x equal to 0, at x equal to 1, at x equal to 2. அதாவது இந்த ஃபங்க்ஷன் x equal to 0ல கண்டினியூஸாக இருக்கான்னு கேட்குறாங்க, அதே மாதிரி x equal to 1க்கு கண்டினியூஸாக இருக்கான்னு கேட்குறாங்க, அதே மாதிரி x equal to 2க்கு கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்ட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு 0 செக் பண்ணுவோம். இப்போ இந்த நம்பர் லைனில் நம்ம 0 எடுத்துப்போம். நம்ம கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுப்போம், ஒரு ரைட் ஹேண்ட் லிமிட் எடுப்போம். அப்போது 0க்கு லெஃப்ட் சைடில் ஒரு க்ளோசர் வேல்யூ தட் இஸ் லிட்டில் லெஸ் தென் 0 எடுத்துப்போம். அது நம்ம வந்து -0.001 வச்சுப்போம். அதே மாதிரி 0க்கு ரைட் சைடில் ஒரு க்ளோசர் வேல்யூ கன்சிடர் பண்ணுவோம், அது +0.001 எடுப்போம். இப்போது இந்த எக்ஸ் வேல்யூவும் 0 அப்ரோச் பண்ணுது பட் ஃப்ரம் த லெஃப்ட் சைட், இந்த எக்ஸ் வேல்யூ 0 அப்ரோச் பண்ணுது பட் ஃப்ரம் த ரைட் சைட். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு 0 கண்டினியூஸாக இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து LHL at x equal to 0 இல்லைங்களா? இங்கே என்ன பண்ணிங்கன்னா லிமிட் x approaches 0, that is from the left side it is approaching 0. அப்போ அதனால நான் என்ன எழுதுறேன் உங்களுக்கு, x approaching 0 மைனஸ்ன்னு போட்டுறேன். இதை நான் f of x ன்னு எழுதிக்கிறேன். இங்கே லிமிட் x approaches 0 from the left side, அப்போ 0 மைனஸ் போட்டு f of x. அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ என்னது, உங்களுக்கு வெரி க்ளோஸ் டு 0 இல்லைங்களா? அப்போ வெரி க்ளோஸ் டு 0னா ஆல்மோஸ்ட் 0னு வச்சிங்களா உங்களுக்கு, பட் இட் இஸ் அப்ரோச்சிங் 0 from the left side. இங்கே x less than 1நாலே ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு x தான், ஆனால் இங்கே எக்ஸோட வேல்யூ எதை அப்ரோச் பண்ணிட்டு உங்களுக்கு 0 தான் அப்ரோச் பண்ணுது. 0 டெஃபினட்டாக 1ஓடவே சின்னது இல்லைங்களா? அப்போது 1ஓட ஸ்மாலராக இருக்க எல்லா வேல்யூக்குமே f of x வந்து உங்களுக்கு x தான். அப்போ இங்கே நான் f of xக்கு xன்னு போட்டுருவேன், xோட வேல்யூ 0ன்றதுனால ஈக்குவல் டு நான் இங்கே 0ன்னு போட்டுருவேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் at x equal to 0ன்னு போட்டு இங்கே லிமிட் x approaching 0 from the right side
f of x இது எவ்வளவு இருக்கு உங்களுக்கு 0.001 slightly greater than 0 almost 0 னு வெச்சீங்கனா again it is less than 1 தான் உங்களுக்கு ஏனா உங்களுக்கு almost equal to 0 தான் அப்ப 0 கண்டிப்பா less than 1 தான் உங்களுக்கு அதனால நீ மறுபடியும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன வருது உங்களுக்கு அதே x தான் வர போகுது உங்களுக்கு அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா லிமிட் x approaching 0 from the right side again x again 0 உங்களுக்கு இப்போ at x equal to 0 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of 0 கண்டுபிடிக்கணும் at x equal to 0 when exactly equal to 0 again 0 வந்து less than 1 தான் உங்களுக்கு மறுபடியும் x ஆ பட் இங்க x equal to 0 ன்றதுனால நீங்க இந்த x க்கு என்ன போடணும் டைரக்டாவே உங்களுக்கு f of 0 க்கு என்ன வரும் உங்களுக்கு அந்த x க்கு 0 போடிங்கனா 0 தான் வரும் இங்க உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிங்கனா இங்க LHL is equal to RHL is equal to f of 0 is equal to 0 LHL 0 தான் RHL 0 தான் at x equal to 0 f of 0 உங்களுக்கு வருது 0 தான் வருது அப்போ எல்லாமே ஈக்குவலா இருக்குதுனால this function is continuous at x equal to 0 therefore this function is continuous at x equal to 0 இப்போ நீங்க பாத்தீங்கன்னா x equal to 0 ன்றது என்னது உங்களுக்கு एक्चुअली less than 1 so 0 க்கு மட்டும் இல்ல less than 1 x ஓட வேல்யூ less than 1 ஆ இருக்கும்போது any value அதாவது any value less than 1 க்கும் இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு ரேண்டமா ரெண்டு மூணு வேல்யூ எடுப்போம் நம்ம ஒரு ரெண்டு வேல்யூ எடுப்போம் இப்போ நீங்க 10 ன்னு ஒரு வேல்யூ எடுத்துங்களேன் அது வந்து 10 வந்து உங்களுக்கு greater than 1 ஆயிடும் ஆனா நமக்கு less than 1 வேணும்ங்களா சரி அப்ப நம்ம என்ன எடுப்போம் நம்ம less than 1 நம்ம ஒரு -5 ன்னு எடுப்போம் இப்போ -5 எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க -5 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு வேல்யூ எடுப்பீங்க which is very close to -5 அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு வேல்யூ எடுப்பீங்க which is very close to -5 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்தீங்கன்னா -5.001 வெச்சுக்கல ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்தீங்கன்னா இது வந்து என்ன வரும் உங்களுக்கு -4.999 வெச்சீங்க இது வந்து -5 ஐ லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணுது இது -5 ஐ ரைட்ல இருந்து அப்ரோச் பண்ணுது இல்லீங்களா அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன உங்களுக்கு -5 தான் சரிங்களா ரைட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்க்கு நீங்க போயும்போது என்ன எழுதுவீங்க இதே மாதிரி தான் லிமிட் x approaching -5 எழுதுவீங்க அதாவது இங்க ஒரு சிம்பிளா எழுதி காட்டுறேன் உங்களுக்கு லிமிட் x approaching -5 எழுதுனீங்க வெச்சீங்களா அங்க நீங்க f of x என்ன போடுவீங்க உங்களுக்கு இது வந்து -5 னா little less than -5 but very close to -5 approaching -5 from the left side இல்லீங்களா அப்போ இது almost -5 க்கு ஈக்குவல் தான் -5 ன்றது என்னது உங்களுக்கு கண்டிப்பா less than 1 தான் அப்போ ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு x ஆகும் அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -5 தான் வரும் அதே மாதிரி நீங்க ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு இது வந்து LHL க்கு சரிங்களா அதே மாதிரி இங்க RHL நீங்க பாத்தீங்கன்னா பண்ணுவீங்க லிமிட் x approaching -5 plus ன்னுவீங்க அப்ப அதுக்கு f of x என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு -5 plus னா -4.99 that is also less than 1 அப்ப அதுக்கு என்ன வரும் உங்களுக்கு அது x தான் வரும் அப்ப அதுக்கும் அது -4.9 almost equal to -5 தான் அப்போ இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் -5 வருது ரைட் ஹேண்ட் லிமிட் -5 வருது அதே மாதிரி at x equal to -5 f of -5 னா வரும் x வந்து -5 னா அர்த்தம் உங்களுக்கு less than 1 தான் மறுபடியும் அங்க என்ன வரும் உங்களுக்கு அந்த x க்கு நீங்க -5 தான் போடுவீங்க அப்ப உங்களுக்கு f of -5 கிடைச்சிரும் சோ இங்க பாருங்க -5 அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் f of -5 எல்லாமே -5 வருது சோ -5 க்கு இது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான் so from this what we understand is when x is less than 1 x வந்து 1 ஓட கம்மியா இருக்கும்போது அது எந்த வேல்யூவா இருந்தாலும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னவா வருது உங்களுக்கு again and again சேம் x தான் ஃபங்க்ஷனா வந்து நிக்குது பாருங்க x வருது இங்க பாருங்க x வருது அப்ப அதனால when x is less than 1 f of x is equal to x which is a polynomial function so அதனால தான் இது எப்பவுமே என்னவா இருக்கு உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கு எல்லா polynomial ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் சோ நீங்க இத எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கனா சோ
when x is less than 1, what is f of x? less than 1 இருக்கும்போது எப்பவுமே f of x தான் வரும் உங்களுக்கு x தான் வரும். அந்த less than 1 என்ன வரலாம் உங்களுக்கு 0 இருக்கலாம், இல்ல -1 இருக்கலாம், -2 இருக்கலாம், -5 இருக்கலாம், -10 இருக்கலாம், -100 இருக்கலாம், any value less than 1. அப்போ எப்போ உங்களுக்கு less than 1 ஆனாலும் உங்களுடைய ஃபங்க்ஷன் எப்பவுமே x தான் இருக்கும் போது அப்போ டெஃபினட்டா LHL RHL அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இல்லீங்களா எல்லாமே ஈக்குவலா தான் வரும். அதனால எப்பவுமே கண்டினியூஸா தான் இருக்கும். Therefore f of x is equal to x is a what function? Is a polynomial function. Polynomial function. இது ஒரு polynomial function தான் வரும் x is equal to less than 1 னா. அப்போ இது எப்பவுமே கண்டினியூஸா தான் இருக்கும். So when x is less than 1, f of x is equal to x is a polynomial function. Okay, it is always continuous. நீங்க சிம்பிளா எழுதிட்டு போயிடலாம் இங்க சரிங்களா. it is always what? always continuous. ஓகேங்களா ரைட். இப்போ உங்களுக்கு less than 1 க்கு தெரிஞ்சிச்சு. அந்த less than 1 ல வரது தான் அந்த 0. அதனால கண்டிப்பா at x equal to 0 the function continuous ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நாமளும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது x equal to 1 க்கு பார்க்க போறோம். இங்க பாருங்க at x equal to 1. இப்போ இது நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும் உங்களுக்கு. இங்க பாருங்க LHL சரிங்களா LHL at என்ன பண்ணும் உங்களுக்கு x equal to 1 ன்னுவீங்க. இங்க என்ன பண்ணுவீங்க லிமிட் x approaching 1 from the left side. அப்ப நீங்க 1 minus னு எழுதணும். இது வந்து f of x போடணும் நீங்க. இங்க என்ன பண்ணலாம் நீங்க லிமிட் x tends to 1 minus f of x. அதாவது 1 ஓட கம்மி. இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு less than 1 னா 1 ஓட கம்மினா less than 1 என்ன இருக்கும் உங்களுக்கு x தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ 1 minus னா அர்த்தம் உங்களுக்கு little less than 1 but very close to 1, that is approaching 1 from the left side. 1 ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருந்து 1 அந்த வேல்யூ அப்ரோச் பண்ணும் உங்களுக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 1 ன்னு வெச்சீங்களா. அப்போ x க்கு நீங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவீங்க. இப்போ RHL பாருங்க RHL at x equal to 1. இது எப்படி எழுதுவீங்க நீங்க லிமிட் x tends to 1 plus f of x is equal to limit x tends to 1 plus 1 plus na little greater than 1. இப்போ greater than 1 னா நீங்க கண்டிப்பா இதுக்கு தான் நீங்க போய் ஆகணும் இந்த கண்டிஷனுக்கு தான். because when x is greater than 1, what is the function? function is what? f of x is equal to 5. so உங்க டைரக்டா நீங்க 5 தான் நீங்க ஆன்சரா பண்ண முடியும். because இங்க x ஏ வரல, so சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இல்ல. அப்ப டெஃபினட்டா அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்காது உங்களுக்கு கண்டினியூஸா இருக்காது. அதனால நீங்க என்ன சொல்லலாம்னா therefore the function is discontinuous. The function is discontinuous at x equal to 1 because LHL is not equal to RHL. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாவே வரல. அதனால இந்த ஃபங்க்ஷன் at x equal to 1 கண்டினியூஸ் கிடையாது நீங்க சொல்லலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அடுத்தது at x equal to 2 க்கு பார்க்கணும் உங்களுக்கு. இது x equal to 2 நீங்க எப்படி எடுப்பீங்க உங்களுக்கு இங்க போடுறேன் பாருங்க. இப்போ நீங்க நம்பர் லைன்ல 2 எடுத்துங்க. 2 எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு 2 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு க்ளோசர் வேல்யூ எடுப்பீங்க, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு க்ளோசர் வேல்யூ எடுப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு க்ளோசர் வேல்யூனா என்ன இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா 2 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது வந்து நீங்க 1.99 எடுத்துங்க. ரைட் ஹேண்ட் சைடுல க்ளோசர் வேல்யூ என்ன இருக்கும் உங்களுக்கு 2.001 ன்னு எடுத்துங்க. பட் இந்த ரெண்டு வேல்யூமே எதை அப்ரோச் பண்ணுது உங்களுக்கு 2 அப்ரோச் பண்ணுது. இது வந்து from the left side அப்ரோச் பண்ணுது, இது வந்து from the right side அப்ரோச் பண்ணுது. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே 2 தான் இல்லைங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பாருங்க LHL சரிங்களா LHL at
x equal to என்னன்னு போடலாம் உங்களுக்கு 2 ன்னு போடுவீங்க இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க limit x tends to 2 minus f of x அப்போ 2 minus என்ன அர்த்தம் உங்களுக்கு 1.999 ஆனா 1.99 என்ன ஆகுது உங்களுக்கு கண்டிப்பா greater than 1 தான் அப்போ என்ன வரும் உங்களுக்கு இங்க ஃபங்க்ஷன் என்ன வரும் உங்களுக்கு இங்க f of x போடிங்கனா கூட நீங்க என்ன எழுதணும் limit x tends to 2 minus this is 5 the answer is 5 அதே மாதிரி RHL பாருங்க RHL at x equal to 2 இது எப்படி எழுதுவீங்க நீங்க இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா limit x tends to 2 plus f of x அது எவ்வளவு உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா limit x tends to 2 plus எவ்வளவு உங்களுக்கு 2.0001 இல்லீங்களா அப்ப slightly greater than 2 அப்போ 2.001 டெஃபினட்டா greater than 1 தான் அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் 5 தான் அப்போ 5 தான் ஆன்சர் அதே மாதிரி at x equal to 2 அப்ப நீங்க f of 2 point exactly equal to 2 ஆ இருக்கும்போது அது என்னது உங்களுக்கு greater than 1 தான் அப்போ நீங்க எதை போட்டாகணும் உங்களுக்கு 5 தான் போட்டாகணும் அப்ப f of 2 is equal to 5 அப்போ இங்க என்ன ஆயிச்சு உங்களுக்கு இதே கண்டிஷன் தான் வந்து பாருங்க LHL RHL f of 2 போடணும் therefore என்ன பண்ணுவாங்க நீங்க LHL is equal to RHL is equal to f of 2 is equal to எல்லாமே எதுக்கு ஈக்குவல் 5 தான் ஈக்குவலா இருக்கு therefore என்ன சொன்னாங்க உங்களுக்கு therefore the function is continuous the function is what continuous at x equal to 2 சரிங்களா இப்போ நீங்க greater than 1 நாலே இப்போ எப்படி நான் உங்களுக்கு less than 1 க்கு சொன்னேன் உங்களுக்கு less than 1 நாலே உங்களுக்கு any value அது 0 இருக்கலாம் -5 இருக்கலாம் -2 இருக்கலாம் -10 இருக்கலாம் -100 அது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா வந்துச்சு எப்பவுமே உங்களுக்கு less than 1 க்கு f of x equal x வருது இங்க எப்பவுமே x greater than 1 ஆனதுனா greater than 1 இப்ப 2a greater than 1 தான் இல்ல 3 ஆ இருக்கலாம் இல்ல 5 ஆ இருக்கலாம் 10 ஆ இருக்கலாம் 100 ஆ இருக்கலாம் 1000 ஆ இருக்கலாம் நீங்க greater than 1 வந்தாலே இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் greater than 1 க்கு உங்களுக்கு function என்ன கிடைக்கும் உங்களுக்கு function value உங்களுக்கு function எப்படி define ஆகுது உங்களுக்கு இங்க when x is greater than 1 when x is greater than 1 function is defined as f of x equal to 5 இல்லீங்களா அப்போ when x is greater than 1 f of x is always 5 is a constant function okay is a இது ஒரு constant function எப்பவுமே உங்களுக்கு 5 தான் 5 is a constant இல்லீங்களா அதனால இது constant function therefore it is always continuous அதாவது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் கண்டினியூஸா இருக்கோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் ஆல்வேஸ் கண்டினியூஸ் தான் நீங்க வேற ஏதாவது வேல்யூ எடுத்து பாருங்க இப்போ நான் இங்க 2 க்கு போட்டு காமிச்சீங்களா அவங்க 2 கேட்டிருக்காங்க நீங்க 10 எடுத்துங்க 10 எடுத்தா வரும் நான் சும்மா இங்க ரஃபா போடுறேன் பாருங்க இப்போ 10 எடுப்பீங்க இப்போ 10 எடுத்துட்டீங்கன்னா 10 க்கு க்ளோசர் வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு வரும் 9.999 ரைட் சைடுல 10 க்கு க்ளோசர் வேல்யூ 10.001 இப்போ இதுவும் 10 அப்ரோச் பண்ணுது லெஃப்ட் சைடுல இருந்து இதுவும் ரைட் சைடுல 10 அப்ரோச் பண்ணுது ஆல்மோஸ்ட் எல்லாமே 10 தான் இப்போ 9.999 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா நீங்க இங்க இருந்து 10 அப்ரோச் பண்ணுவீங்க 9.99 வெச்சீங்களா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு 9.999 நம்பரை கன்சிடர் பண்றதுனால 9.99 என்னது உங்களுக்கு கண்டிப்பா greater than 1 தான் அப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷனா இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு உங்களுக்கு 5 தான் வரும் உங்களுக்கு இல்லீங்களா அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் 10.001 அகைன் 10.001 என்னது உங்களுக்கு greater than 1 தான் அப்போ ஃபங்க்ஷன் உங்களுக்கு 5 தான் வரும் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 10 நாலும் greater than 1 தான் அப்போ அதனால greater than 1 அப்படினாலே எப்பவுமே உங்களுக்கு வருது உங்களுக்கு f of x equal to 5 வருது அப்போ உங்களுக்கு f of x equal to 5 is a constant function is always continuous நீங்க சொல்லிடலாம் therefore this function is continuous at x equal to 0 and this function is also continuous at x equal to 2 சரிங்களா at x equal to 2 but this function is discontinuous at x equal to 1 this function is discontinuous அப்போ x equal to 0 को இந்த function continuous x equal to 2 को இந்த function continuous
ஆனால் x = 1க்கு இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ்.